ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக ப்ரொபிஷியேஷன், கிருபாதார பலி என்பதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது இந்த கிருபாதார பலியிலே அவர் எப்படி நம்முடைய பாவ நிவாரண பலியானார் என்று பார்த்தோம். இரண்டாவது, அவர் நம்முடைய பாவங்களை எப்படி மறந்துவிட்டார் அல்லது பாவங்களை அகற்றிவிட்டார் என்பது குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக இன்றைக்கு கான்ஃபிடன்ஸ், இந்த ப்ரொபிஷியேஷன் அல்லது இந்த கிருபாதார பலி நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்கிறது: அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பது இல்லை, நினைத்து பார்ப்பதே இல்லைன்னு வசனம் சொல்கிறது. அதே இது 18வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. கொஞ்சம் இந்த அட்டோன்மெண்ட் அல்லது இந்த முறைமையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது, வருடத்திற்கு ஒரு முறை இந்த முறைமை நடந்து கொண்டே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை இந்த பலியை செலுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்போது இந்த வருஷம் செய்த பாவத்துக்கெல்லாம் இன்னைக்கு பலி செலுத்தியாச்சு. இப்போ அடுத்து தொடர்ந்து செய்ய போகிற பாவத்துக்கு அடுத்த வருஷம் பலி செலுத்தணும். அப்படி யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இதே முறைமை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு அதிகமான இன்னைக்கு என்ன சொத்து வேணும்னா ஆடு மாடு தான் வேணும். ஏன், நாம தான் டெய்லி பாவம் செஞ்சுட்டு இருப்போமே. நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் ஆட்டை பலியிடணும் அப்படின்னா, இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னா ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன், சீர் வரிசை அப்படின்னு கொடுக்கறதுல முக்கியமான இடத்துல ஆடு இருந்திருக்குமா இருக்கும். எப்பா மாப்பிள்ளைக்கு இவ்வளோ 1000 ஆடை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அன்று அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் வருடம் செய்த அந்த பலி முறைமை இயேசு கிறிஸ்துவினாலே, இந்த கிருபாதார பலியினாலே, இந்த ப்ரொபிஷியேஷனாலே அத்தோடு முடிந்து விடுகிறது. ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து பலியானார். இனி அந்த பலி தேவையில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்கிறது: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் நாம் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். இந்த தைரியத்தை குறித்து தான் பேச போகிற கான்ஃபிடன்ஸ். அன்னைக்கு பிரதான ஆசாரியனை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இரத்தத்தை எடுத்து முதல்ல காளையின் இரத்தத்தை எடுத்து தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய பாவத்துக்கும் நிவாரணம் செய்யாமல் உள்ளே போனார்னு வச்சுக்கிடுங்களேன், அவர் வரமாட்டார் வெளியில். அல்லது ஒருவேளை அவர் சரியாக முறைமையை செய்யாமல், பாவ நிவாரணத்தை சரியாக செய்யாமல், பிரதான ஆசாரியர் வருடத்திற்கு ஒரு முறை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். அப்படி போகும் பொழுது அவர் ஒருவேளை பாவ நிவாரணம் சரியாக செய்யலைன்னா அவர் அங்கே அடிக்கப்படுவார். சரி, அவர் ஆளை காணுமேன்னு சொல்லி யாராவது ஒரு லேவியனோ இல்லை மற்ற ஆசாரியனோ அவசரமாக போய் அவரை தூக்கிட்டு வரலான்னு உள்ளே போனால் அவர் வரமாட்டார். ஏன்? அப்படிப்பட்ட நியாயாசனமும் அன்னைக்கு இருந்துச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, கற்பனையாக சொல்கிறேன், ஒரு பிரதான ஆசாரியன் உள்ள ஒருவேளை மரித்து போயிருந்தா கூட வெளியிலேருந்து யாருமே போக மாட்டாங்க. அவர் இடுப்பில் போட்டிருக்க கயிறை அந்த மணி சத்தம் கேட்கலன்னொடனே ஆள் காலி போல இருக்குன்னு சொல்லி வெளியிலிருந்து தான் இழுக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது? இந்த இயேசுவானவர் சிலுவையில் தொங்கும் பொழுது வசனம் சொல்லுது, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், மாம்சமான அந்த திரை கிழிக்கப்பட்டது. எப்படி? நம்ம எல்லாருக்குமே தெரியும், பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் ஒரு திரைச்சீலை தொங்குகிறது. நம்ம திரைச்சீலைன்னு ஏதோ ஸ்கிரீன் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த திரைச்சீலையோட திக்னஸ் கிட்டத்தட்ட 9 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டர்னா 3.5 இன்ச்சுக்கு மேலே திக்குள்ள அது திக்னஸ். இதை நீங்கள் ஒன்று கைட்டை பிடிச்சி கிழிக்க முடியாது. அதனுடைய வலு, அதனுடைய பலத்தை குறித்து சொல்லும் பொழுது 2 பக்கமும் 2 மாடுகளை இழுத்து அதை 2 பக்கமும் எதிர் திசையில் இழுத்தா கூட அதை கிழிக்கிறது கஷ்டமா.
அப்படிப்பட்ட திரைச்சீலை இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது எப்படி நடந்துச்சுன்னா, கீழே இருந்து மேலே நிற்க அந்த திரைச்சீலை கிளியலை. ஏன்னா அப்படி கிழிக்கிற கூட ஈஸியில் கீழே இருந்து கிழிச்சிட்டு. ஆனால் இது மனிதனால் செய்யப்பட்டது அல்ல. இந்த திரைச்சீலை விலக்கப்பட்டதற்கு எந்த மனிதனும் காரணம் அல்ல, இதை தேவனே செய்தார் என்பதற்கு அடையாளமாக திரைச்சீலை கீழிருந்து மேலாக கிழியாமல் மேலிருந்து கீழாக இந்த திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது. எதற்காக? இனிமே ஒரு பிரதான ஆசாரியன் வந்து அவன் உங்களுக்காக உள்ள போகணுங்கிறதுல கிவிங் அஸ் த கான்ஃபிடன்ஸ். எனக்கு தைரியம், நான் தைரியமா என்னுடைய தேவனுடைய சமூகத்துக்குள்ள போக முடியும். எப்படி நடந்தது? ஆதாம் தூங்கின பின்பு ஆதாமுக்கு கனத்த நித்திரையை தேவன் வரவழைத்து அவனுடைய விலாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை தேவன் சிருஷ்டித்தார். அதே போல கிறிஸ்துவானவர் இரண்டாம் ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அவருடைய விலா கிழிக்கப்பட்டு அவருடைய மனவாட்டியாகிய சபை அங்கே இருந்து பிறந்தது. அவன் விலாவை கிழித்து அவர் மரித்தார் என்பதை உறுதி செய்கிறான். அதுதான் சபையின் பிறப்பிடம். இன்னைக்கு இந்த மாம்சமாகிய திரை கிழிந்த பின்பு இனிமே ஆசாரியனா, லேவியனா, யூதனா, எந்த கோத்திரம், எந்த தகுதி எதுவுமே இல்லை. விசுவாசத்தினாலே நான் யாராக இருந்தாலும் இந்த சிலுவையை விசுவாசிக்கிற நான் தைரியமாக பிதாவின் சன்னதிக்குள்ளே, பிரசன்னத்திற்குள்ளே, அவருடைய சமூகத்திற்குள்ளே செல்ல முடியும் என்பதை இது நமக்கு தெரிவிக்கிறது. எஸ், it gives us the confidence. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 22, 23, 24 இந்த 3 வசனங்களிலேயும் இந்த virtues of Christianity, அதாவது கிறிஸ்தவத்தின் மதிப்பீடு அல்லது முக்கியத்துவம் அல்லது அதனுடைய குட்னஸ் அது வெளியில வருது. வாசிக்கிறேன் பாருங்களேன். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். அப்படின்னா draws near, வாங்க அவருடைய பிரசன்னத்திற்குள்ள வாங்க. let us draw near, வரலாம், யாருனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்த வசனம் 23வது வசனம் சொல்லுது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். let's hold fast. நம்பிக்கையா இருப்போம். எது? நாம ஒரு பலி செலுத்தணும் அவசியம் இல்லை, நாம ஏதோ கிரியை செய்யணும் அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமே நாம செய்வதற்கு ஒன்றுமில்லை என்கிற நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்க கடவோம். முதல்ல சொன்ன draw near, சேர கடவோம். இரண்டாவது சொன்ன எப்படிப்பா சேர்றது, ஏதாவது செஞ்சு சேரணுமா? இல்லை, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற நம்பிக்கையோடு நாம் சேர கடவோம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, ஆங்கிலத்தில் let us consider each other. ஐயா, உன் கூட இருக்கிற சகோதரன் தவறிறானா, கூட இருக்கிற சகோதரன் இதை புரிஞ்சிக்காம இருக்கானா அப்படின்னு ஒருத்தரை கரிசனையா stir up another, ஒருவரை ஒருவர் உற்சாகமூட்டி நாம் தேவனிடத்திற்கு இழுத்து செல்வோம். love others. 3 காரியங்கள் வருகிறது இல்லை இதுல சொல்லும் பொழுது. faith, விசுவாசத்தோடு, இரண்டாவது ஹோப், நம்பிக்கையோடு, மூன்றாவது லவ், ஒருவர் மீது ஒருவர் அன்போடு. எவ்வளவு மிக முக்கியமான காரியம் இல்லை? தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டைக்கு நம்ம வர முடியும். ஒரு சின்ன பையன் அவன் வீட்டில் இருக்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படாததுனால அவங்க அம்மா அப்பா ஊழியத்தில் இருந்தவங்க, அதனால அவனுக்காக அதிகம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க அம்மா அவனுக்காக ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. அவங்க ஊழிய குடும்பமாக இருந்ததுனால அவங்க வீட்டிலேயே ஒரு லைப்ரரி இருந்தது. இந்த சிறுவன் இந்த வாலிப வயசில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த லைப்ரரியில் போய் ஏதாவது புத்தகத்தை எடுப்பான். எந்த புத்தகத்தில் கதை இருக்குதோ அதை எடுப்பான். மேலேயும் வசனம் இருக்கும், நடுவில் ஒரு சம்பவம் இருக்கும், கீழே ஒரு வசனம் இருக்கும் அல்லது ஒரு கருத்து இருக்கும். இந்த மாதிரி காரியத்தை எடுத்து நடுவில் இருக்க கதைகளை மட்டும் படிப்பது அவனுடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் ஒரு புத்தகத்தை எடுத்து தன்னுடைய தாயார் இல்லாத போது எடுத்து அவன் படிக்கும் பொழுது அதுல இந்த கிருபாதார பலி, இந்த ப்ரொபிஷியேஷனை பற்றி எழுதப்பட்ட ஒரு பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருந்தது. இட் இஸ் finished. ஜீசஸ் finished it all. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இயேசு சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தை இட் இஸ் finished.
அதை யோசிச்சான் அந்த பையன். அப்போ இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் வர்றதுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டாரோ, முடித்த பின்பு என்னை அழைக்கிறாரோ, ஏதோ செய்வதற்கு என்னை அழைக்கல, எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்னை அழைக்கிற இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு உன்னதமான அழைப்புன்னு சொல்லி அங்கேயே முழங்கால் போட்டு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். எதன் அடிப்படையில்? let us draw near, let us have the confidence, let us stir up each other. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டாரே என்கிற அந்த ஒரு நம்பிக்கையில். அந்த வாலிபன் வேற யாரும் இல்லை, அவருடைய பெயர் ஹட்சன் டெய்லர். சைனா இன்லேண்ட் மிஷனுடைய தலைவராக, அதோட ஸ்தாபகராக இருந்த அருமையான தேவ மனுஷனாகிய ஹட்சன் டெய்லர். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இட் இஸ் ஃபினிஷ்ட். நாம் தைரியத்தோட கிருபாசன தண்டைக்கு வர முடியும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சிலுவையிலே நீங்கள் எங்களுக்காக செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வசனம் சொல்கிறது போல நாங்கள் தைரியமாக மண்டைக்கு வரவும், எதிர்காலத்தை குறித்த ஒரு உறுதியோடு, கிரியை இல்லை, தேவனால் செய்து முடிக்கப்பட்ட அந்த கிரியைகளே எனக்கு போதும் என்கிற உறுதியோடு எங்கள் சகோதரர் மீது அன்போடு ஒருவரை ஒருவர் தூண்டி உமக்குள்ளாக வளர உத்வேகப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.